இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைங்கிறத மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த ஆப்பை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய மொபைலில் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணாமலே நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மேலும் பார்த்திங்கன்னா எதையாச்சும் ஒருத்தர் விஷயத்தை நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட காட்டணும், அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் காண்டிக்க நம்ம இந்த மாதிரி ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி தப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து அதாவது மொபைல் இருக்கிற கேமரா ஆப் வந்து ஓப்பன் பண்ண தேவையில்லை. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லாவே வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எங்கேயும் அலைய தேவையில்லை, அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 11 MB தான். இன்ஸ்டால் பண்ணதோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ என்னடா அப்படிங்கிறத நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஸோ 2 ஆப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பர்மிஷன் கேட்கும். ஸோ அந்த பர்மிஷன்லாம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பர்மிஷன் கேட்கும். அங்கே அக்செப்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்மிஷனாக கேட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வழக்கம் போல் படித்து பார்த்து நீங்கள் வந்து இந்த பர்மிஷனை அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பர்மிஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஆப் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பேக்ரவுண்ட் வீடியோ ரெக்கார்டர் அப்படிங்கிறத நம்ம டவுன்லோட் பண்ண ஆப். அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்போட லோகோவும் பார்த்திங்கன்னா ஒரு டைமு ஓகே நம்ம இப்போது எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ எல்லா செட்டிங்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பர்ஃபெக்ட்டு. எகைன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ணக்கூடிய வீடியோ இருக்குல்லையா, அது எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணும் நம்மளுடைய ஃபைல் மேனேஜரில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சூஸ் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோல்டர் இல்லை நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ண கூட பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்ட்டு இருக்குது. அளவு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நான் வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஷூட் பண்ணும்போது இந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பாருங்கள். பேக்ரவுண்ட் வீடியோ ரெக்கார்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே இருக்கும் வீடியோ வந்து ஷூட் பண்ணும்போது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 3 டாட் இருக்கும் பாட்டமில். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம செட்டிங்ஸ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்ச பையன் வேணும்னா நம்பர் 1 இடத்துல தான் பார்க்கணும். அங்கதானே லட்சக்கணக்கில் சாய்ஸ் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஆட் ஷோ ஆகும். ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு நிறையவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. சேவ் டு கூகுள் டிரைவ், அதாவது நாம் ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து கூகுள் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகணும், லோட் ஆகணும், அப்லோட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ட்ராப் பாக்ஸில் வந்து அப்லோட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த கேமரா எந்த டைமில் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்த டைமில் இந்த கேமரா ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செட் வாய்ஸ் கமாண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போது ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னு நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டைப் பண்ணிட்டு அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே வாய்ஸ் கமாண்ட் ஸ்டாப் வீடியோ அப்படின்னா, ஸோ ஸ்டாப் வீடியோ அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற இது இருக்குல்ல, பாக்ஸ் இருக்குல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்டார்ட் வீடியோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷூட் ஆக, அதாவது வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடியோ எப்படி நம்ம ஷூட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஆப் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஷோ நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து எனேபிள் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சீக்ரெட்டான வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டே இப்போது நீங்கள் உங்களோட வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, அதை 3 டைம்ஸ் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 ஒரு வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகிட்டு ஒரு 2 ஸோ இப்போ நமக்கு ஒரு வைப்ரேட் ஆகும். இப்போது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லாக்ஸில், அதாவது உங்களோட மொபைல் வந்து லாக்கில் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம வந்து நம்ம வீடியோ ஷூட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை நான் வந்து இது வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணணும் ஷூட் பண்ணுறது அப்படின்னா அதே போல் வால்யூம் டவுன் பட்டனை கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு வைப்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து சீக்ரெட்டான கேமரா நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இதோட லிங்க் நான் வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். தாராளமாக இந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. தேவையான பர்பஸ்க்காக மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம